கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற தேவன். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இயேசு தேவன் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பொதுவாக ஆபத்து காலத்தில் நாம் கூப்பிடுகிறவர்கள் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய வராவிட்டாலும் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற தேவன். நிச்சயமாகவே அவர் அன்புள்ள தேவன். நிச்சயமாகவே நம்மேல் அவர் கரிசனை உள்ள தேவன். நிச்சயமாகவே நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு அவர் பதில் தருகிற தேவன். ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் வேறு எந்த நபரையோ வேறு எந்த காரியத்தையோ நோக்கி இராதபடி, அவைகளை நம்பி இராதபடிக்கு நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வந்து அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நம்மை அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார். நாம் அப்படி விடுதலை பெறும் பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 147ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். காக்கை குஞ்சுகள் கூட அவரை நோக்கி கூப்பிடுகிறது ஆகாரத்திற்கு. அவர் அவைகளை கொடுக்கிறார். அப்படியானால் மிருக ஜீவன்களும் பறக்கும் பறவைகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றன என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை தந்தவர். நாம் கூப்பிடும்போது அவர் கவனிக்க மாட்டாரா? நாம் கூப்பிடும்போது நமக்கு அவர் பதில் தர மாட்டாரா? நாம் கூப்பிடும்போது தேவன் நம்மை விடுவிக்க மாட்டாரா? நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தரிடத்திலே கொண்டு வருவோம். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை கூப்பிடுவோம், விடுதலைகளை பெறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுடைய ஆபத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அதப்பா, நீர் வாக்கு தத்தங்களிலே உண்மையுள்ளவராயிருக்கிறபடியால் நன்றி. எங்கள் ஆபத்து நேரங்களில் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்புவிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.